தனுஷ் மட்டும் அரசியலுக்கு வந்துட்டா திமுக லெஃப்ட்டுக்கு போயிடும், ஏடிஎம்கே ரைட்டுக்கு போயிடும். ட்ரிபிளார் அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த பல பதார்த்த ஜோதிடரும் ராதன் பண்ணிகிட்டே இறக்கி விட்டுருக்காங்க. இப்போ முதலமைச்சராக விஜய் வந்தது காரணமே இவர் இந்த ஜோசியை தாண்டினோடனே அவரை கைக்குள்ளே போட்டோம்னா அவரை பிடிச்சிடலாம், அரசாங்கத்தில் விளம்பரம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லாபி வேற ஒரு லேடி வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவேன்னா அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இப்போ யாரை வச்சு கொண்டு வரேன்னா விஜய் ஜோசியரையும் நான் கொண்டு வரேன், ஆகாவளி ஒன்று இருக்குது, அதை கொண்டு வந்து நம்ம ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவோம். விஜய்க்கு அடுத்து தனுஷ் தான் சொல்லி நாங்கள் பில்டப் கொடுக்குறோம். ஒரு மோடிக்கு விஜயோட பிளெஸிங்ஸ்லாம் இருக்கு, ஜாதக நோட்டில் இருக்காமா, அது பிரச்சனையே வர வாய்ப்பு இல்லை. அது எப்படி வரும்? கட்சியை உருவாக்குனதே ஒரு அவார்டை கொடுத்து உண்மையை வாங்கியிருக்காங்க. மனுஷனை கூப்பிட்டு புகழ்ந்து பெருசாக பேசுனீங்கன்னா ஒரு மேடையில் அவனாக கக்கிடுவான். எம்ஜிஆர் விடவே விஜய் பெட்டரான ஒரு ஆள். எம்ஜிஆரை பார்த்துருக்காரு. அதான் எம்ஜிஆர் மாதிரியே அந்த ஆக்ஷன்லாம் பாருங்கள், சட்டசபையில் அவரோட இதெல்லாம் பாருங்கள். என்னோட எம்ஜிஆர் இப்படிலாம் பண்ணதே இல்லையா? இப்படி அவர் பேசுறது இந்த ஓம் நமச்சிவாய. இப்போ இவர் பெண்களை டெவலப் பண்ணார், அவர் ஆண்களை அமைதிப்படுத்துறாரு. எல்லாத்தையும் மெடிடேஷன் பண்ண வச்சிட்டீங்கன்னு வைங்க, உத்தராட்ச கொட்டையை போட்டு பேலன்ஸ்டாக போகும். இந்த நாடு சுபிச்சமாயி இரு பெரும் தலைவர்களாக விஜய் கட்சி நம்பர் 1, அதுக்கு அடுத்து தனுஷ் தான் இருக்கும். சிம்பு வாழ்க்கை என்ன இருக்குது, சூர்யா இருக்காரு, கார்த்தி இருக்காரு. எலெக்ஷன் இவிஎம்ல வைப்பீங்களா இல்லை புக் மை சொல்ல வைப்பீங்களா? இவருக்கு போகிறீங்களா அவருக்கு போகிறீங்களா, டக்குன்னு ஒவ்வொருத்தனுக்கு 10 ஓட்டு அடிச்சாங்கன்னா 10 கோடி ஓட்டு விழுந்து டக்குன்னு ஸ்க்ரீன்லேயே வந்துடும். 2031 தனுஷ், 36 பிரதிபலினாங்க. மமிதா பைஜு துணை முதலமைச்சர். சிஎம் விஜய் அவர்களின் ஆஸ்தான ஜோதிடர் ராதன் பண்டிட் அவர்கள் புதுசாக இப்போ ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டு? ஆக்சுவலாக கோல்டன் ஐகான் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், அதுக்கப்புறம் எக்ஸலன்ஸ் இன் ஆஸ்ட்ராலஜி அண்டு சோஷியல் வெல்ஃபேர். இவ்வளோ பெருசாக அடிக்கிறதுக்கு இடம் இருக்காது, அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. யார் கொடுத்தது? வெறும் ஜோசியம் ஆஸ்ட்ராலஜி மட்டும் கொடுத்தா தப்பாக இருக்கும்னு இல்லை, யார் கொடுத்தது? யார்? அதுதானே வேணும். அவார்டு ஓகே, கொடுத்தது யாருன்றது வழக்கமாக கொடுப்பாங்கல்ல. நாச்சியப்பன் பாத்திர கடையில் அடிச்சுட்டு வந்தா அந்த மாதிரி தான் கொடுத்தவர் இன்னும் அதே மாதிரி இன்னும் ஃபேமஸான ஆள் நம்ம செல்வி தான் கொடுத்துருக்காரு அந்த அவார்டை. அப்பா ஓகே, செல்வி இவர் கொடுக்குறாரு. ஆமாம், செல்வி இவர் செல்வியோட பெரிய ஆளாச்சு. செல்வி சொன்னவே ஒருத்தனை விலங்கெல்லாம் எல்லாம் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. அண்ணாமலை முதலமைச்சர் ஆவாருன்னு சொல்லி கடைசியில் இருந்தாலும் தெருவுக்கே போயிட்டாங்க. தெருவுக்கு போய் ஊரை விட்டு ஓடி கட்சி ஆரம்பித்து ஒழிஞ்சு போயிட்டாப்புல. அதே மாதிரி இவர் தான் வருவார், அவர் தான் வருவார்னு சொன்ன எவனுமே வழங்கலை. ஜெயலலிதா பொழைச்சி வந்துருன்ற காலத்துலேருந்து செல்வியை பல பேர் தேடிட்டு இருக்காங்க. ராதன் பண்டிட்டு ஒன்று தான் பண்ணாப்புல அவர் சிஎம் ஆகிட்டார். ராதன் பண்டிட்டை வச்சு பதார்த்த ஜோதிடர் பல்லவிக்கு விருது கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஓகே, தப்பாக கொடுத்துட்டாங்க. இதை மாற்றி இவர்கிட்ட வச்சு இவரை கொடுக்க விட்டாங்க. ஆக்சுவலாக 2 பேர் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ தொடர்ந்து இப்போ தனுஷ் அரசியலுக்கு வராரு, சிஎம் விஜய் வர்சஸ் தனுஷ் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குல்ல. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து தனுஷ் அரசியலுக்கு வந்துருவாரு, வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார்? இப்போ பதார்த்த ஜோதிடர் 2 பேரும் சொல்லியிருக்காங்க. பதார்த்த ஜோதிடர் சொன்னால் அவன் நாசம்தான், தெருவுக்கு போயிடுவான் அண்ணாமலை மாதிரி. இல்லை ராதன் பண்டிட்னா ஏதோ ஓரளவுக்கு 30% பழிங்க. ஆக்சுவலாக அவர் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக சொல்லியிருக்காரு. அதாவது தனுஷ் மட்டும் அரசியலுக்கு வந்துட்டா திமுக லெஃப்ட்டுக்கு போயிடும், ஏடிஎம்கே ரைட்டுக்கு போயிடும், 2 கட்சியும் இருக்காது, விஜய் கட்சி நம்பர் 1, தனுஷ் கட்சி நம்பர் 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யார்? ராதன் பண்டிட். அதுக்கு தான் விருது கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏஜென்ட் யார்? முதல்ல வேற ஒரு சேனல் இருந்துச்சு, அவன் இத்து போனவனை வச்சு இந்த மண்ணில் ஈரமுண்டுன்னு ஒரு பாட்டு நம்ம சொல்லி தான் தடையே பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டை இதுலேருந்தே எடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஒருத்தனை அடித்த அடியில் டோட்டல் அந்த சேனலில் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த மண்ணில் ஈரமுண்டுன்ற பாட்டை வச்சு மட்டும் இந்த மக்களை, தமிழ்நாட்டு மக்களை பெரிய அளவில் ஏமாற்றிருந்தாங்க. இப்போ வேறு ஏதோ ஒரு பாட்டு போட்டிருக்காங்கன்றாங்க, இப்போ அதுக்கு செக் வைக்கணும். அப்போ அந்த சேனல் இந்த மாதிரி போகிறேன் வரவன் இத்து போனவன்லாம் வச்சு இவர் நல்ல ஒரு ஆட்டோ கொடுக்குறாரு, அதை கொடுக்குறாருன்னு பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவன் 2 பேர்ட்டையுமே காசு வாங்குவான். ஆளுங்கட்சியில் காசு வாங்கிட்டு அவங்களுக்கும் பில்டப் ரீல்ஸ் போடுவான். எதிர்க்க விஜய் காசு வாங்கிட்டு அவருக்கும் பில்டப் ரீல்ஸ் போடுவான். இப்போ விஜய் இப்போ பேமெண்ட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் பேமெண்ட்டை நிறுத்தினோடனே என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி தான் இந்த இன்னொரு சேனல் கார்பரேட்டர்னு சொல்லி மாறிடு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணி இது பண்ணி இவரை நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி இப்படி ஒரு இதை கிளப்பி விட்டு ஒரு கான்செப்ட் மாதிரி இப்போ அதை பேஸ் பண்ணி இப்படி நடத்துவாங்க. விழாக்கள் நடத்துவான், அவார்டு கொடுப்பான், போனோம் வந்தவனுக்கெல்லாம். எதுக்கு அங்கே அவார்டு கொடுக்குறான்னா, இப்போ முதலமைச்சராக விஜய் வந்தது காரணமே இவர் இந்த ஜோசியை தாண்டினோடனே அவரை கைக்குள்ளே போட்டோம்னா அவரை பிடிச்சிடலாம், நாளைக்கு ஓகே அரசாங்கத்தில் விளம்பரம் வாங்கலாம். இப்போ இவர் சொல்லிட்டாருன்னா கொடுத்துருவாங்கல்ல, அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்தா அப்படின்ற மாதிரி ஒரு லாபி. அது அந்த லாபியில் இவங்களாம் ஏதாவது தான் பண்ணுவாங்க. பதார்த்த ஜோதிடர்லாம் ஒரு படுபாவி, அது தெரிஞ்சுங்க. அந்த ஆள் சொன்ன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எவனுமே பல பேர் உயிரோடே இருக்க மாட்டான். சிஎம் ஆயிடுவார், பிஎம் ஆயிடுவார்னு பதார்த்த ஜோதிடர் சொன்ன எவனுமே டோட்டலாக அவன் காலி. அதோட உதாரணத்துக்கு இவரை கூட எடுத்துக்கலாம், யார்? அண்ணாமலை எடுத்து.
ஓகே. அதே மாதிரி மோடிஜி எடுத்துக்கலாம். மோடிஜியை புகழ்ந்து தள்ளினாங்க. மோடிஜி வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காரு, தூக்கம் வராமல் இருக்காரு. ஆக்சுவலாக ராதன் பண்டிட் தான் சொல்லியிருக்காரு. அதாவது விஜய்க்கும் மோடிக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அம்சங்கள் இருக்க மாதிரியான ஜாதகம் தான். அது போக வந்து இந்த மோடிக்கு வந்து விஜய் வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னா அப்படின்ற மாதிரி நான் கணிக்கிறேன். அது போக வந்து மோடிக்கு விஜயோட பிளெஸிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேருக்கு இடையில வந்து ஜாதக நோட்டில் இருக்காமா அது? பிரச்சனையே வர வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அது எப்படி வரும்? அவர் பெற்ற பிள்ளைக்கு பிரச்சனை. அதாவது ஒரு பிள்ளையை பெற்று வச்சிருக்கேன்னா அதுக்கும் இதுக்கும் என்ன பெரிய பிரச்சனை வந்தால் கூட அப்பா மகன்ற உறவை விட்டு போயிருமா? அதை வச்சு சொல்லியிருப்பார். ஓகே. ஏன்னா இந்த கட்சியை உருவாக்குனதே அவங்க தான் அப்படின்றது அவருக்கு இவரை பிடிக்காம அப்படி உருவாக்குவாங்க. பிடிக்காம ஒருத்தர் வளர்த்து விட முடியுமா? ஏன்னா நம்ம வந்து விஜய் வந்து பாஜக தான் உருவாக்குனாங்க அப்படின்ற மாதிரி பொலிட்டிக்கலாக ஒரு விமர்சனம் வைக்கிறோம். இப்போ அதே வந்து அந்த அவங்க விஜய் கட்சியில் இருக்க ஜோசியர், அதாவது அவங்களோட ஸ்பீக்கர், அவங்களே வந்து இப்படி இன்டர்பிரேட் பண்ண மாதிரி ஓப்பனாக சொல்கிறாரு. அவ்வளோதான். இதில் என்ன தப்பு இருக்குது? ஓகே. உண்மையை உடைச்ச மாதிரி தான் இப்போ. ஆமாம், அப்புறம் என்ன? உண்மையை தான் ஓப்பனாக சொல்கிறாரு. அவருக்கு பிடிச்சதா அவர் இருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஓகே. அது இவர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது உண்மையாக சொல்லியிருக்காங்க. ஒரு அவார்டை கொடுத்து உண்மையை வாங்கியிருக்காங்க. மனுஷனை கூட்டு புகழ்ந்து பெருசாக பேசுனீங்கன்னா ஒரு மேடையில் அவனாக கக்கிடுவான் பல விஷயத்தை, பல உண்மைகளை கக்கிடுவான். அந்த மாதிரியான ஸ்டைலில் தான் அந்த கார்பரேட் சேனலில் இப்போ ராதன் பண்ணிட்டு ஆதி. ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. இந்த அரசியல் இதெல்லாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து மோடிக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா பிஹேவியர்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும். மோடி வந்து ப்ரெஸ்ஸெல்லாம் சந்திக்க மாட்டார், பொதுவாக பார்த்துருப்பார், வாழ்க்கையில் பார்த்து முறையை. விஜய் வந்து ப்ரெஸ்ஸெல்லாம் சந்திக்க மாட்டார். ஸோ அவங்களுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர்ஸ்லாம் ஒரே மாதிரிலாம் இருக்குது. மோடி எதனால் சந்திக்க மாட்டாருன்னு தெரியுமா? கழுவி ஊற்றி பாதியில் எழுந்திரிச்சு ஓட விட்ருக்காங்க, தண்ணி உடிக்க விட்ருக்காங்க ப்ரெஸ்லேருந்து. அதனால் அவர் சந்திக்கிறது இல்லை. இவரும் அப்படி தானா அப்படின்றது அதான் அவர் அதான் சொல்லியிருக்காரு. அதே தான் இவருக்கும் வந்து அதே பிஹேவியர் தான். ப்ரெஸ்ஸை சந்திக்காதது இதெல்லாம் வந்து ஒரே மாதிரியான, அவங்க 2 பேருக்கு இடையில நிறைய பிஹேவியர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அது போக வந்து அடுத்த பிஎம் அப்படின்லாம் இப்போ சொல்லி போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். இதையும் கேட்டிருக்காங்க, ஏன் வந்து அந்த வாய்ப்பு இல்லைன்றீங்க? உலக லெவலில் போகிற அளவுக்கு ஜாதகத்தில் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்தியாவோட தலைவிதியே வந்து கட்டுப்படுத்துகிற சக்தி தளபதி கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இல்லை, இது எல்லாமே காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணுறது. இந்த மாதிரி ஆட்களை வச்சு, சோசியல் மீடியாவை வச்சு. இப்போ நார்த் இந்தியாவிலலாம் தளபதி அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு. ஆக்சுவலாக மோடியை கூட காமிச்சு கேட்குறாங்க, மோடி தெரியல, ஆனால் விஜய் காமிச்சு கேட்டோன்னா தெரியுது விஜய் தளபதி அப்படின்ற மாதிரி அப்படின்னு. அது இதெல்லாம் செட்டப் எல்லாமே. இப்படி ஒரு குரூப்பை நார்த் இந்தியாவிலேருந்து ரெடி பண்ணியிருக்காங்க, யூபியில் ரெடி பண்ணியிருக்காங்க, ராஜஸ்தானில் ரெடி பண்ணியிருக்காங்க, டெல்லியில் ரெடி பண்ணி, மும்பையில் ரெடி பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு பீடாக விட்டு இப்படிலாம் மக்கள் நினைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு கருத்துருவாக்கத்தை எப்படி தமிழ்நாட்டில் சைலண்ட்டாக இது பண்ணி டோட்டலாக காலி பண்ணாயிரோ அதே மாதிரி நேஷனல் லெவலில் காலி பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட ஒரு பாட்டு தான் இது. ராதன் பண்டிட் மாதிரி ஆட்கள், அவர்கிட்ட இந்த பதார்த்த ஜோதிடர், இவங்க பூராமல் அந்த லாபியில் இருப்பாங்க. ஏற்கனவே அண்ணாமலையை தூக்கி விடுற லாபியில் இருந்த ஆட்கள் தான். ராதன் பண்டிட் இல்லை, மித்த எல்லா கும்பலும் இருந்துச்சு. திருட்டு கும்பல் பூரா, ஜோசிய கும்பல், அந்த கும்பல், இந்த கும்பலாக இருந்துச்சு. அந்த கும்பல்லாம் இப்போ வந்து அண்ணாமலை ஒழிஞ்சு போனோன்னு இந்த பக்கம் வந்துருக்கு. இந்த மாதிரி ஹைப்பு கொடுக்கறதுலாம் ஓகே. ஆக்சுவலாக அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எம்ஜிஆர் விடவே வந்து விஜய் வந்து பெட்டரான ஒரு ஆள். எம்ஜிஆரை பார்த்துருக்காராமா முதல்ல. ஜெயலலிதாட்ட காசை வாங்கிட்டு ஜோசியன்னு சொன்னார். ஒரு இது பழிச்சுது, இன்னொரு இது அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிடுச்சு. அதோட வீட்டுக்காரன் வேணாம் துரத்து விட்டாங்க. அப்படியே சுற்றி ஈசிஆர் வழியாக விஜய் வீட்டுக்கு வந்தார். இங்கே ஆளை பிடிச்சி இடித்து வந்து அதில் இப்போ விஜய் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ஆனோடனே இப்போ அதை வச்சு கொஞ்ச நாள் கேம் ஆடுவாங்க. அவருக்கே 7.5 சனி இருந்துச்சு, இப்போ தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன், மகர ராசின்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த கொடுத்த அரசு பதவி வந்து பிடிங்கி விட்டாங்க அப்படின்றீங்க. அது ஏதோ ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எம்ஜிஆரை விட வந்து விஜய்க்கு வந்து அந்த பெட்டரான அப்பியரன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரியே பண்ணுவார். எம்ஜிஆர் வயசு 80 வயசு ஆகி செத்துட்டாரு. விஜய்க்கு 50 தானே, அது 54 வயசு தான் அது. ஓகே. இப்போ அந்த இது இருக்க தானே செய்யும். ஓகே. அதான் எம்ஜிஆர் மாதிரியே அந்த ஆக்ஷன்லாம் பாருங்கள், அவரோட பாடி லாங்குவேஜ் பாருங்கள், சட்டசபையில் அவரோட இதெல்லாம் பாருங்கள், எம்ஜிஆர் மாதிரியே பண்ணுவார். இன்ஃபேக்ட் வந்து எம்ஜிஆரோட பெட்டராக இப்படிலாம் பண்ணதே இல்லையா? இப்படி இல்லை, மற்றவங்க சொல்கிறத கவனிக்கிறது. அதெல்லாம் வந்து செல்வம்னு ஒருத்தர் மீன் வெட்டுவார் பாருங்க, காசிமேட்டில் பார்த்துருக்கீங்களா? அந்த ரீல்ஸில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் இவர் பண்ணுறது, விஜய் பண்ணுறது. வெற்றி கொண்டான் பண்ணுறது. வெற்றி கொண்டானா அவர் தான் மீன் எடுப்பார், இப்படி வைப்பார், இப்படி எப்படி இப்படின்னு சரட்னு விட்டுவார். ஓகே. ஜனநாயகன் படம் டக்குன்னு பீஸ் போடுவார். ஜனநாயகன் படத்தோட பாதிப்பு வந்து இன்னும் நீங்கள் வெளியே வரலையோ? இல்லை, அதுதான் இருக்குன்ற. ஓகே. இன்னும் அப்படிதான் வெற்றி கொண்டான் தான் நீ ஆட்சியில் இருக்காரு. ஓகே. கிட்டத்தட்ட அவர் சொல்கிறதெல்லாம் படி பார்த்தா மோடி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க எல்லாரையும் கலந்த கலவை அப்படின்ற மாதிரி அவர் வந்து விஜயை சொல்கிறாரு. ரொம்ப கேவலமாலாம் இருக்கும். ஓகே. இந்த மாதிரி ஒரு கலவைன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரா?
அவர் வந்து இந்த மாதிரி எல்லாரையும் புகழ்ந்திருக்காரு. யாரு? தனித்தனியா மோடியை வச்சு புகழ்ந்திருக்காரு. எம்ஜிஆர் விட பெட்டரான ஆளுன்னு சொல்லியிருக்காரு. ஜெயலலிதாவோட பார்த்தீங்கன்னா ராதன் பண்டிட்ன்ற ஒரு மனிதர் வந்து வெற்றி கொண்டானுடைய ஜோதிடர். அவ்வளோதான். அந்த சேனல்காரன் எதை காசை கொடுத்து லாபி பண்ணுறான்னா நீங்கள் ஏன் லாபி பண்ணுறீங்க? அவர் பெரிய இவர் மாதிரியும் அவர் வானத்துலேருந்து குதிச்சு இப்படிலாம் சொல்லிட்டாரு, இப்போ என்னன்ற மாதிரி அவரே 7.5 சனியில் மாட்டி இப்போ தான் தலை தப்பிச்சு தம்புரான் முடியும்னு வந்து சேர்ந்துருக்காரு. வந்து விஜய்க்கோட அடையாளமாகி ஏதோ பேமெண்ட் வாங்கிட்டு வாழ்க்கை ஓடிட்டு இருக்காரு. ஏற்கனவே இப்போ நீங்கள் பதார்த்த ஜோதிடர் பல்லவி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக அவர் 2 வருஷமாக ஆளே பார்த்துருக்க முடியாது. ஏன்னா சொன்னது எதுவும் நடக்கலை, ஜாதகம் பார்க்குற கூட எவனும் போகலன்னு அப்படின்ற நிலமையில இப்போ தான் வந்து இவரோட ஜாயிண்ட் அடிச்சு சில படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோ போடுவாங்க. ஓடுற ஹீரோ ஒருத்தன் ஓடாது. ஹிந்தியில் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த இது நாட்டு சாங் ஒரு சாங் இருக்கும். ஆமாம், தெலுங்கு படத்தில் RRR ட்ரிபிள் ஆர் அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. யார்? 2 ஹீரோ ஒரே இதில் டான்ஸ் ஆடுறாங்க. 2 பேர் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த மாதிரி தான் இந்த பல பதார்த்த ஜோதிடரும் 2 ராதன் பண்ணிகிட்டே இறக்கி விட்ருக்காங்க அந்த சேனலில் டான்ஸ் ஆடுறது. ஆனால் 2 பேர் சேர்ந்து ஆடிருக்காங்க. அதை பார்த்தவங்க பிடிச்சிருந்தவங்க ரசிக்கலாம். ஓகே. ஆக்சுவலாக இந்த மாதிரி விஜயெல்லாம் புகழ்ந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து தனுஷ் இப்போ வந்து தனுஷ் ஐப்பா வரதுனால தனுஷை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தனுஷ் வந்து ஒன்ஸ் கமிட் பண்ணிட்டாரு அப்படின்னா வந்து விஜய் அடுத்து டிஎம்கே இடிஎம்கே இல்லாமல் விஜய் கட்சி நம்பர் 1, அதுக்கு அடுத்து வந்து தனுஷ் தான் இருக்கும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி சிம்பு வாழ்க்கை என்ன ஆகுது? அவங்கள பற்றி தான் சொல்லணும். சிம்பு ஆரம்பித்தாருன்னா நாளைக்கு சூர்யா இருக்கார், கார்த்தி இருக்கார், சிவகார்த்திகேயன் இருக்கார். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? அஜித்தை பற்றி தான் சொல்லியிருக்காரு. அஜித் வரமாட்டார்ல. அவர் வந்து இப்போ விஜய் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து அவருக்கு மனசு தான் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அஜித் பற்றி சொல்லியிருக்காரு. இல்லை, அஜித்தெல்லாம் வரமாட்டார்ல. அஜித் வந்து கார் ரேஸ் அதுன்னு அந்த பக்கமாக போயிட்டார். நார்த் மெட்ராஸ் பக்கமாக திருப்பதி ரூட்டில் போயிட்டார். அவரை இன்னி கோயம்பேடு வழியாக எடுக்க முடியாது, கஷ்டம். நீ துபாயிலே இரு சிவாஜி அப்படின்ற மாதிரி தான். அப்படின்ற மாதிரி தான். சரி, ஓகே. சரி, இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இப்போ வந்து இவர் சொல்கிறாரு தனுஷ்லாம் வந்தால் டிஎம்கே ஓரம் போயிடும், அதிமுக ஓரம் போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அவருக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அதை பற்றி தானே பேசுவார். யார்கிட்ட காசு வாங்கியிருக்காரோ அதை பற்றி தான் பேசுவார். இப்போ திமுக வந்துடும், விஜய் தோற்றுருவாருன்னு சொன்னால் என்ன ஆகுது? விஜய் காசை வாங்கி தின்னுபிட்டு அவங்க வண்டியிலே வந்து அவங்களுக்கு எதிராக பேச முடியுமா? எங்கே காசு வாங்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசு. இது என்ன அப்படின்னா அந்த சேனல் இருக்காங்கல்ல, அது வேற ஒரு லேடி வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. செட் பண்ணி இவங்க போய் பேசி ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டிருப்பாங்க யார்கிட்ட? தனுஷ்ட. அப்போ யாரை வச்சு கொண்டு வரேன்னா விஜய் ஜோசியரையும் நான் கொண்டு வரேன். நாம் இப்போ ஆகாவளி ஒன்று இருக்குது, அதை கொண்டு வந்து பரபரப்பாக பேசுவோம். இந்த 2 பேரையும் வச்சு நம்ம ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவோம். இந்த பக்கம் இவர் வந்து விஜய்க்கு அடுத்து தனுஷ்தான்னு சொல்லி நாங்கள் பில்டப் கொடுக்குறோம். ஒரு 1.5 கோடி கொடுங்க, ஸ்டேஜ் இது செலவுகள்லாம் நீங்கள் பார்த்துங்க, ஒரு அவார்டு கொடுக்குறோன்னு கூப்பிட்டா வந்துடுவாங்க. அப்புறம் கூப்பிட்டு விட்டு இது பண்ணிடுவாங்க. தனுஷுக்கு வந்து விஜய் அளவுக்கு அந்த செல்வாக்கு மக்கள்கிட்ட இருக்கா? விஜய் அளவுக்கு செல்வாக்கு மக்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்ன்றதை விட்டுருங்க. விஜய்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியினர், குறிப்பிட்ட ஒரு இன ஆதரவு அவ்வளோதான் இருக்குது. அதே இனத்தில் இன்னொரு 15% பாக்கி இருக்குது. அதெல்லாம் வந்து இழுத்து இந்த பக்கம் கொண்டு வரலாம். அவங்க சொல்கிறாங்க ஜாதி மதம் காசு எல்லாத்தையும் உடைச்சிட்டு தான் வந்து தளபதி ஜெயிச்சிருக்காருன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், உடைச்சிட்டு தான் ஜெயிச்சிருக்காரு. அதில் என்ன மாற்று கருத்து இருக்குது? அது எல்லாத்தையும் ஜாதி மதம் இனமெல்லாம் ஒழிச்சு தானே பண்ணியிருக்காரு, ஒழிச்சிட்டு தான் வந்திருக்காரு. அதில் வந்து மாற்று கருத்து. இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ இந்த தனுஷ் நிறைய இப்போ இந்த பொலிட்டிக்கலாக வர போகிறாரு அப்படின்ற மாதிரி பேசப்பட்டதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் வைக்கிறாங்க, ஆதரவும் பேசுகிறாங்க. தனுஷ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு சில பேர் வந்து ரஜினியே வந்தாலும் இப்போ ஜெயிக்க முடியாது, தனுஷ் வந்தால் மட்டும் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆமாம், அது அவங்கவுங்க விருப்பம் தானே. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, இன்னொரு சேனல்காரன் இன்னொரு கேள்வி தானே கேட்பீங்க. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தரோட கருத்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் தனுஷ் ஆசைப்படுறாரு அப்படின்போது அவர் எல்லாருக்குமே இப்போ நீங்கள் கூட ஆரம்பிக்கலாம். ஒரு மோர் பந்தல் இதில் போட்டு உங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே போட்டு உங்கள் ஃபோட்டோவை போட்டு வச்சிங்க அப்படின்னா 4 பேர் வந்து மோர் குடிச்சிட்டு போவான். அதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்கள்கிட்ட காசு இருந்ததுன்னா கார்ப்பரேட் சேனலை வச்சு பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த இது இருக்குது. சராசரி மனிதனாக இருந்து ஒரு நடிகர் கிடையாது, ஒரு அரசியல் வாரிசு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. இவர் வந்தால் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். காசு தான் இல்லை, காசு இருந்தால் நீங்கள் எது வேணாலும். ஓகே. ஆக்சுவலாக விஜய் அவர்கள் கூட வந்து லேட்டராக தான் வந்து இப்போ அவர்களோட ஃபேன்ஸ்லாம் வந்து ரெகுலேட் பண்ண ஆரம்பித்தார். அதாவது நிறைய மீட்டிங்க்கு அப்புறமா தான் வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து வண்டியை ஓவர்டேக் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஒழுக்கமாக இருங்க அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் தனுஷ் வந்து இந்த மாதிரியான இப்போ தான் முதல்ல அந்த மேடைகள்லாம் பேசுகிறத பார்க்குறோம். ஃபஸ்ட் மேடையிலேயே வந்து இந்த மாதிரி அவங்களோட ஃபேன்ஸை ரெகுலேட் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறது, மெடிடேஷன் பண்ணுங்கள், அதுதான் ஒரு தலைவன் புரியாது.
புரியுதா? இப்போ பெண்கள் பாதுகாப்பு, பெண்களை வந்து இப்போ சிங்கப்பெண்ணாக மாற்றுறது அப்படின்னு ஒருத்தர் இறங்கியிருக்காரு. இவர் வந்து ஆண்களை வந்து சிங்க பையங்களாக மாற்றுறது மெடிடேஷன் பண்ணி எல்லாரும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ தனுஷ் வராருன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் வந்து வெற்றி கொண்டான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் சிங்க பெண்களாக மாறிட்டாங்க. உடச்சி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த வருஷம்லாம் அட்மிஷன், இந்த வருஷம் அட்மிஷனே பயங்கரமாக இருக்கும். +2 முடிச்சுட்டு வீட்டில் இருக்கலாம், கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்ற பிள்ளைங்க பூராமே பிஇ சேர்ந்துடும். அதே மாதிரி எம்பிபிஎஸ் சேர்கிற பிள்ளைங்க, நீட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த வருஷம் இப்போ இந்த 3 வருஷம் ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிக்கை வந்து பெண்களுடைய வேகம் அதிகரித்து என்ன ஆகும்னா பிச்சு பிடிங்கிட்டு போயிடுது. எங்கே பார்த்தாலும் பெண்களாக தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க 2030 பெண்களுடைய வளர்ச்சி எப்படி, தமிழ்நாட்டுடைய பெண்களுடைய சிங்க பெண்களாக எவ்வளோ பேர் மாறுறாங்க, எவ்வளோ பேர் கல்வியில் இப்போ எத்தனை % அடித்து தாண்ட போகிறாங்க, அவருடைய வேகம் என்ன, கபடியில் எத்தனை பேர் வர போகிறாங்க நேஷ்னல் லெவலில், கிரிக்கெட்டு, அது எல்லாத்துலேயும் தமிழக பெண்கள் நிறைந்திருப்பாங்க. அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராதன் பண்டிட் அதுதான் சொல்கிறார், மோடி ஒழிஞ்சிட்டாருன்னு வைங்க, இவர் பிரதமர் ஆயிடுவார். அப்புறம் உத்தரப்பிரதேச பெண்கள், பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எல்லாம் டாப்பில் போயிடுவாங்க நேஷ்னல் லெவல். அப்போ இன்டர்நேஷ்னல் லீடராக அவர் போவார். அப்போ தனுஷ் வந்து ஸ்டேட்டில் சிஎம் ஆகும். அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு திமுக ஒழிஞ்சிடும், அதிமுக ஒழிஞ்சிடும், இவங்க அப்படியே மெயின்டைன். அவங்க பேசுறது வந்து இந்த ஓம் நமச்சிவாய அப்படின்ற மாதிரி அந்த ஆக்சுவலாக அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து இவர் பெண்களை டெவலப் பண்ணுறாரு, அவர் வந்து ஆண்களை வந்து அமைதிப்படுத்துகிறாரு. புரியுதாங்க? ஏன்டா அந்த மாதிரி போய் கற்பழித்து அதை பண்ணி இதை பண்ணி பேரை கெடுக்கிறீங்க, மெடிடேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நாடே அமைதியாயிடும். புரியுதா உங்களுக்கு? எவனும் வெளியே போக மாட்டான். அவருடைய பாணி வேறு. இப்போ தனுஷ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் எல்லாமே கடையாடை, சாராய கடையாடை, அதை கிடையாது, பிராந்தி கிடையாடை, இதை அடை அப்படின்றீங்க, பாஸ்மா கடைன்றீங்க. இவனை அமைதிப்படுத்திட்டு ஆட்டோமேட்டிக்காக இவன் குடிக்க மாட்டான்றது தான் அவருடைய பாலிசி. எல்லாத்தையும் மெடிடேஷன் பண்ண வச்சிட்டிங்கன்னு வைங்க, உத்ராட்ச கொட்டையை போட்டு. புரியுதா உங்களுக்கு? காலையில் ஆனால் வீட்டில் மனைவி சிங்க பெண்ணாக இருக்கும். இவரோட ஆட்சியில் 4 வருஷத்தில் அவர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க அடங்கிடுறாங்கன்றது தான் சொல்லுவாங்க. இவங்க வந்து அப்படி மெடிடேஷன், குழந்தைய பார்த்துக்கிறது, வைக்கிறது. சாயந்தரம் ஆனால் 5 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு 6 மணிக்கு வந்தானா மனைவி வேலை விட்டு வரும். டயர்டாக வந்தவொடனே கை காலம் விட்டுவிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு நைட் டிஃபன்லாம் செஞ்சுட்டு ஒரு 8 மணிக்கு ஒரு பூஜையை போட்டு ஒரு மெடிடேஷன், அமைதியாக அவன் பாட்டுக்கு தரையில் துண்டை விரிச்சு படுது. சிங்க பெண்கள் கட்டிலில் படுது, குழந்தையோட அவங்க பார்த்துட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு வரோம். அவங்க ரெஸ்ட், அவங்களுக்கு களைப்பாக இருக்குல்ல, அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. டாக்டராக, என்ஜினியராக, ஒரு சயின்டிஸ்ட்டாக, இஸ்ரோலெல்லாம் இப்போ வேலைக்கு எடுக்கிறாங்க. இஸ்ரோலேருந்து எல்லாம் வெளியே தான் போகிறாங்க, எல்லா விஞ்ஞானி ப்ரைவேட்டுக்கு போகிறாங்க. அங்கே 1 லட்சம் சம்பளம்னா இங்கே 4 லட்சம். இப்போ சிங்க பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்காங்க. எல்லாம் மொத்தமாக அங்கே போனோன்னா இஸ்ரோ விஞ்ஞானி அது இருக்கும்போது அவன் பாட்டுக்கு மெடிடேஷன். இப்போ தனுஷ் வராருன்னு மெடிடேஷன் பண்ணி இங்கே பாய வச்சு ரோட்டில் படுத்துற வேண்டியதான். இருக்கிற பழைய சொத்தை சாப்பிட்டு வச்சிட்டான்னா அந்த பொண்ணு வந்துச்சுன்னா ஆர்டர் போட்டு சாப்பிட்டு அது தூங்கிட்டு காலைல வேலைக்கு போயிடும். அப்போ வந்து என்னென்னா அந்த சமூகம் அமைதியாயிடும். புரியுதா? பேலன்ஸ்டாக போகும். அப்போ வந்து இந்த நாடு சுபிச்சமாகி இரு பெரும் தலைவர்களாக அவங்க உருவாயிடும். இல்லை, ஏன்னா இவர் வந்து ரஜினி விட்ட அந்த ஆன்மீக அரசியல் இடத்துல ரஜினியெல்லாம் வயசாயிடுச்சு. ஆன்மீக அரசியலை திருப்பி தொடர்றாரா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வருது. இல்லை, ரஜினி அவர்கள் ஆன்மீக அரசியலுக்கு போனதே சிங்க பெண்ணால தான், அது அவருக்கே தெரியும். அதனால் அவரெல்லாம் பழசாயிட்டார். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பிளான் போட்டு இதை பூஸ்டப் பண்ணி இதை டவுன் பண்ணுறாங்க. டவுன் பண்ணி சமநிலையில் கொண்டு வந்து அப்படியே அமைதியாகிறாங்க மாநிலத்தில். கொலை, கொள்ளை, கற்பழி, போலீஸு தேவையில்லை. 2030க்கு அப்புறம்லாம் நீங்கள் போலீஸே பார்க்க முடியாது. எல்லாம் காவி வேஷ்டி இது கட்டிட்டு அவன் பாட்டுக்கு ஆண்கள் பாட்டுக்கு அமைதியாக குனிஞ்ச தலை நிம்மராமல் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. கோயில், குளம், இது போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பெண்கள் வேலைக்கு போயிட்டு அவங்க சிங்க பெண்களாக அவங்க பாட்டுக்கு. ஓகே. ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரி ட்ரால் ஆகுது அப்படின்னா, விஜய் வந்து மோடியை பார்த்த அந்த ஃபோட்டோவில் சந்தித்து புக்கே கொடுத்த ஃபோட்டோ, அதில் வந்து விஜய் வந்து பிஎம் ஆனதுக்கப்புறம் வந்து சிஎம்மாக, தமிழ்நாடு சிஎம்மாக வந்து தனுஷ் வந்து போய் அவர் பார்ப்பார் அப்படின்ற மாதிரி வந்து போஸ்ட் பண்ணிட்டு, அடுத்து இப்போ வந்து தனுஷ் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த பிளட் கேம்ப்லாம் நடந்து வீடியோலாம் ட்ரெண்ட் ஆச்சுல, அதுக்கப்புறம் இப்போ வந்து பிரதீப் ரங்கநாதன் பிறந்தநாளுக்கும் வந்து பிளட் கேம்ப்லாம் நடந்திருக்கு. அந்த வீடியோலாம் வேறு இப்போ ட்ரெண்டாக இருக்குது. எப்படி போகுது மொத்தமாக? அடுத்தடுத்து வருவாங்க சிஎம். ஒரே சிஎம்மாக இருக்கக்கூடாதுன்றது. ஒரு 5 வருஷம், அதுக்கடுத்து தனுஷ், அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன், அப்படியே வருவாங்க. அடுத்து தனுஷ் வருது.
ஆமாம், அடுத்து தனுஷ் தான். 2031 தனுஷ், 36 பிரதீப் ரங்கநாதன், ஓகே. மமிதா பைஜு துணை முதலமைச்சர், அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. அப்படி கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. ஓகே. ஏன்னா இப்போ எல்லாரும் என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எலெக்ஷன் வந்து இவிஎம்ல வைப்பீங்களா இல்லை புக் மை சொல்ல வைப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. இல்லை, அது எதில் வச்சா என்ன? இதில் விஜய் டிவியில் சொன்னால் எலெக்ஷன் கமிஷனாவது மண்ணாங்கட்டி மயிராகுது. அவள் ஒரே நேரத்தில் வச்சு 1 மணி நேரத்தில் ரிசல்ட் சொல்லிடலாம். அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், ஓட்டு போடுங்க, இந்த இவருக்கு போடுறீங்களா அவருக்கு போடுறீங்களா, டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொருத்தனுக்கு 10 ஓட்டு அடித்தாங்கன்னா 10 கோடி ஓட்டு விழுந்து உடனே டக்குன்னு ஸ்க்ரீன்லேயே வந்துடும். ஓகே. இந்த மாதிரிலாம் வரும் 2030 அடுத்த சிஎம் யாருன்னு வந்து அப்படின்னு உடனே போடுவாங்க, கை தட்டுவாங்க, இது பண்ணுவாங்க. சரி, அதெல்லாம் ஓகே. முடிஞ்சிடுவாங்க. அடுத்து எப்படி எந்தெந்த நடிகர்கள் வராங்க, என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்துக்கு பதிலுக்கு மிக்க நன்றி.